மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாகும் 1:7 இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரணான கோட்டை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இடமா இருக்குது. அங்கே உள்ள நம்ம மறைந்திருக்கும் போது நம்ம பாதுகாப்பாக இருப்போம். ஸோ நிறைய இடத்துல வெள்ளம் இல்லைன்னா எர்த்குவேக் ஏதாவது அடிக்கடி வரும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு சேஃபான இடம் போய் மறைந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு கவர்மெண்ட்லேருந்து வார்னிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் போர் ரொம்ப அடிக்கடி நடக்கும் அப்படின்ற இடங்களில் ஒரு பாம் ஷெல்டருக்குள்ளே மறைந்து இருக்க சொல்லுவாங்க. ஒரு இரும்பு அறை போல் இருக்கும், அந்த கதவுகளும் ஒரு பலமான இரும்பில் செஞ்சுருப்பாங்க, திக்கான இரும்பில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே சேஃபாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த அறைக்குள்ளே மறைந்திருக்க சொல்லுவாங்க. அது மேபி பூமிக்குள்ளே இருக்கலாம், அண்டர் கிரவுண்டில் இருக்கலாம், இல்லைனா ஒரு பில்டிங்குள்ளே ஒரு மறைந்த ஒரு சேஃபான பிளேஸில் இந்த அறை இருக்கும். இதே போல தான் ஆண்டவரும் நமக்கு பாதுகாப்பை தராரு. அவர் நம்மளுடைய அரணான கோட்டையாக இருக்கிறாரு. நம்ம வேதத்தில் ஆதியாகமம் 6 பார்க்கும்போது கர்த்தர் ஒரு வெள்ளம் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பொல்லாத ஜனங்களை அழிக்க வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்த பொழுது அதில் ஒரு குடும்பம் மட்டும் அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். நோவா என்றவர் நீதிமானாய் உத்தமமாய் இருந்தது நிமித்தம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ட்டு அவரிடத்தில் ஒரு பேழையை செய்ய ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த பேழையில் அவருடைய குடும்பமும் மிருகங்களும் இந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். நோவாக்கு ஆனால் மனசே கேட்கல. இந்த ஜனங்களை எப்படியாவது மனம் திரும்ப வச்சு அவங்களையும் இந்த பேழைக்குள் வர வைக்கணும், இந்த வெள்ளம் வரும்போது அவங்க அழிந்து போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் எல்லாருக்கும் போய் வார்னிங் கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வரப்போகுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிக்க போகிறார், உங்களுடைய வழிகளிலிருந்து திரும்பி நீங்கள் வந்து என் கூட சுகமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்ட்டு அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் அவரை கேலி பண்ணாங்க. என்ன, ஒரு மழை கூட இல்லை, சுத்தமாக ஒரு வெள்ளம் வரோன்ற ஒரு அறிகுறியே இல்லை, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன இவ்வளோ பெரிய பேழையை கட்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாம் கேலி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நோவா ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படியே ஒரு பேழையை அவர் செய்து வெள்ளம் வர சமயத்தில் அவரும் அவருடைய குடும்பமும் அந்த மிருகங்களும் பாதுகாப்பாக இருந்தார்கள். இதே போல தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலையும் வெள்ளம் போல துன்பம் வரும்போது ஆண்டவர் நம்மளுடைய அரணான கோட்டையாக இருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு இடமாக இருக்கிறார். ஸோ நம்ம மனிதர்களாக இருக்கும் போது நிறைய முறை நம்மளுடைய மனசு சொல்லும், இந்த ஆள்கிட்ட போனால் அவங்களுக்கு நிறைய ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைனா இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்மளை இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை செஞ்சுருவார் அப்படின்ட்டு நம்ம ஒருத்தரையாக தேடி தேடி போய் அவங்கக்கிட்ட உதவி நம்ம கேட்கலாம், இல்லைனா ஒரு பாதுகாப்பை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே ஒரு அரணான கோட்டையாக இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ முதலாவது ஆண்டவரை நம்ம தேடி போகும் பொழுது நம்மளுடைய ஆபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். அதை தான் நம்ம சங்கீதம் 46:1 பார்க்குறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஸோ அந்த வசனத்தின்படி நம்ம ஆபத்து காலத்தில் ஆண்டவரே நம்மளுடைய துணையாக இருக்கிறார். நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம், ஆண்டவரை நோக்கி போனாலே அவரே நமக்கு பலனையும் பாதுகாப்பும் எல்லா விடுதலையும் ஆண்டவர் தருவார். இன்னொரு வசனம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அவருடைய நாமத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை விடுதலை செய்வார், உங்கள் ஆபத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். இப்பொழுது இதற்காக நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கு அவர்கள் ஆபத்தில் இருக்கலாம் சுவாமி, எப்படி நான் இந்த லோனை திருப்பி பே பண்ண போகிறேன், எல்லாரும் வந்து கேட்குறாங்களே இந்த பணத்தை நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இல்லைனா இந்த கோர்ட் கேஸ்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு அவங்க சொல்லி கவலையோடு இருக்கலாம். இல்லைனா என்னோடய பேரை அழிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. எப்படி நான் இந்த ஆபத்துலேருந்து வெளியே வர்றது, வெள்ளி சூனியத்திலேருந்து எப்படி நான் விடுதலை பெறது அப்படின்ட்டு நிறைய பேர் கவலையோடு இன்றைக்கு இருக்கலாம் சுவாமி.
இல்லைனா வியாதியின் நிமித்தம் அவர்கள் எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும், எப்போ இது கிடைக்கும் அப்படின்ட்டு, அந்த ஆபத்திலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு அவர்கள் கஷ்டத்தோடு இன்றைக்கு கவலையோடு இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை தேடி வரும்போது நீர் நல்லவராய் இருக்கிறீர் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி. நீர் ஆபத்தில் அவர்களுடைய அரணான கோட்டையாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை நோக்கி வரும்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும் அப்பா, விடுதலை தாரும் சுவாமி, அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா, சுகத்தை தாரும் சுவாமி, அவர்களுக்கு எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றி தாரும் சுவாமி. நீரே தேவையான மக்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய நீரே ஆயத்தப்படுத்தும் சுவாமி. எல்லா தேவைகளையும் நீரே சந்தியும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. என் பேர் வக்சலா. வக்சலா, உங்கள் ஷோல்டர் பெயினில் இருக்கிற எலும்பு வலியை கர்த்தர் எடுத்து போடுறார் அப்படின்னு சொன்னாங்க. வத்சலா, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். எலும்பில் இருக்கும் வேதனை, வலி, வியாதி எல்லாம் வெளியே வரட்டும், இப்பொழுது சுகம் அடையட்டும் என்று கட்டளையிடுகிறேன். லாஸ்ட் வீக் 2 வீலர்லேருந்து நான் விழுந்துட்டேன். ஷோல்டர் பெயினாக இருந்துச்சு, காலில் இருக்கிற எலும்பு பெயினாக இருந்துச்சு. கர்த்தர் வந்து அதிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு. எனக்கு அருமையானவர்களே, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார். பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது. இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள், அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன், ஜெப வீரராக இருக்க விரும்புகிறேன். வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன். இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன், இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம். இயேசுவை கனம் பண்ணுவோம். God bless you.